வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் சக்சைட் டிஎன்பிசிலேருந்து நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் லோயரில். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஈஸிலேருந்தே போகலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ரொம்ப எடுத்தோடனே கஷ்டமாக போனோம்னா கண்டிப்பாக நமக்கு புரியாது. இப்போ பேசிக்காக கற்றுக்குறவங்களாம் இருப்பீங்களா, எடுத்தோடனே ஒன்றுமே புரியாது. ஸோ நம்ம ஈஸியாக அதிலேருந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா 10லேருந்து 75 டிகிரி நீங்கள் ஃபஸ்ட்டு மிஷின்ஸில் செட் பண்ணிக்கணும். எவ்வளோ? 10லேருந்து 75 டிகிரி செட் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணுறது எல்லாமே 65ஆல் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கணும். ஹெட்டிங் எல்லாமே கேப் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. டோட்டல் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், 65ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் கால்குலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். சரிங்களா? எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறீங்க. டோட்டல் கவுண்ட் பண்ணி 65ஆல் மைனஸ் பண்ணி வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு ஹெட்டிங் கால்குலேஷன் புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹெட்டிங் எல்லாத்தையும் ஸ்பேஸோடு சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. சரிங்களா? ஹெட்டிங் டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 50. இதில் மைனஸ் பண்ண சொன்னால் 65ஆல் மைனஸ் பண்ண சொன்னேன். 5 மீதி 1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 15ன்னு கிடைக்குதா? இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ 7 2 14ன்னு வரும். 7.5வா? அப்போ நம்ம இதை ரவுண்ட் பண்ணி நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 8. இப்போ நம்ம இதை அடிச்சிங்கன்னா 7 2 14ன்னு வரும். அப்போ 0.5 வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரவுண்ட் பண்ணி என்னென்னு வச்சுக்கலாம், 8. அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே பேக் ஸ்பேஸில் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு 8 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஷோயிங், சரிங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் இந்த ஹெட்டிங் வந்து அடிச்சுக்கணும். ஓகேவா? ஹெட்டிங் கால்குலேஷன் புரியுதா? டோட்டலாக கவுண்ட் பண்ணி 65ஆல் மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் கால்குலேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டிங் அடிச்சிட்டிங்களா? இந்த ஹெட்டிங் அடிச்சுட்டு அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்? 8 ஸ்பேஸு. இந்த ஹெட்டிங் அடிச்சுட்டு பேக் ஸ்பேஸில் 1 2ன்னு சொல்லிட்டு அந்த நம்ம வந்து அந்த மிஷினை நம்ம தள்ளிட்டு அதுக்கப்புறம் எத்தனை கோடு அடிக்கணும்னா, இந்த கோடு இருக்கு இல்லையா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26ன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே எத்தனை லைன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 லைன் அடிக்கணும். சரிங்களா? எண்ணிக்கிட்டே எத்தனை லைன் அடிக்கணும்? 65 லைன்கள் வந்து அடிக்கணும். சரிங்களா? இந்த லைன் அடிச்சிட்டிங்க. அடிச்சுட்டு அடுத்தது நம்ம கால்குலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? கால்குலேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கால்குலேஷன் போடும்போது லாஸ்ட் பாக்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் 1 ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே அடிக்கும் போது ஓகேங்களா, முன்னாடி கேப் வரணும். இல்லைனா அது வந்து கேப் விட்டு அடிக்கணும். அப்போ இங்கே மட்டும் 1 விட்டுக்கணும், இங்கேயும் இங்கே 1 விட்டுக்கணும், இங்கே 1 விட்டுக்கணும். அப்போ இங்கே 2, இங்கே 1 விட்டுக்கணும், இங்கே 1 விட்டுக்கணும் 2, இங்கே 1 விட்டுக்கணும், இங்கே 1 விட்டுக்கணும் 2. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் பாக்ஸில் இருந்து தான் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணணும், கால்குலேஷன் வந்து போட ஆரம்பிக்கணும். இப்போ லாஸ்ட் பாக்ஸு நீங்கள் லெட்டர்ஸ் பார்க்கணும். இந்த பாக்ஸில் இப்போ லாஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா, ஒன்று லெட்டர்ஸ் பார்க்கணும், இல்லை அப்படின்னா கீழே இருக்க நம்பர்ஸ் பார்க்கணும். சரிங்களா? இப்போ லெட்டர்ஸ் பெருசாக இருக்கா, நமக்கு நம்பர்ஸ் பெருசாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு லெட்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது. லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. சரியா? அப்போ நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் 10ஓட 1 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 11ன்னு வரும். சரியா? அடுத்த பாக்ஸ் பாருங்கள், கிளாத்திங் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? 8 இருக்குது. நமக்கு லெட்டர்ஸ் தான் பெருசாக இருக்குது, நம்பர்ஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது. 8 கூட நான் என்ன சொன்னேன், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் +2 பண்ண சொன்னேன். 10ன்னு வரும். ஏன்னா முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். அப்படின்னா தான் கேப்பிங் வந்து தெரியும். சரிங்களா? அடுத்தது ஃபியூயல் பாருங்கள், 4 இருக்குது. அப்போ எத்தனை வரும்? 6ன்னு வரும். அடுத்தது ஃபுட்டு 4 இருக்குது. அப்போ +2 பண்ணோம்னா 6ன்னு வரும். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 6 10 11. சரிங்களா? 6 6 12 13. இங்கே வந்து மீதி 1 33ன்னு வரும். இந்த 33 65ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2 6ல் போயிடுச்சா 3. சரிங்களா? அப்போ நமக்கு 32ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 33ன்னு கிடைக்குது. வர 33 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 65ஆல் மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 65ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 65ஆல் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 வந்து கிடைக்கும். சரிங்களா? 32 வந்து கிடைக்கும்.
நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 32யும் 23யும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 65 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ இந்த பாக்ஸ்க்கு என்ன பண்ணும்? இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். இதெல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 33 கிடைக்கும். 33 65ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீதி 32 கிடைக்கும். அப்போ இதுக்கான பிளேஸ் எவ்வளோ அப்படின்னா 32. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அடிக்கும் போது அப்படி தான் ஃபஸ்ட்டு பீரியட் அடிக்கணும். இப்போ இந்த லைன் அடிச்சிட்டிங்க 65 லைன் அடிச்சுட்டு அடுத்தது பீரியட் அடிக்கணும். பீரியட் எப்படி அடிக்கணும்? கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. பீரியட் டோட்டல் எத்தனை? 6. ஓகே, 6. அப்போ நமக்கு 32ல் 6 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், 32 ஃபஸ்ட்டு பீரியட் 2லாம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. 32ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 26. இதை நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்? 13 13 26ன்னு வரும். நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? இதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 13 13ன்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே 13 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த பீரியட் வந்து அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க? பீரியட் வந்து அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இங்கேருந்து 13 ஸ்பேஸ் விட்டு இந்த பீரியட் வந்து நம்ம அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்கே கோடு போட்டிருப்பீங்க இல்லையா? இங்கே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடிக்கிறீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 29 சொல்லிட்டு 65 லைன் அடிப்பீங்க. 65 லைனில் நீங்கள் பிரிச்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எத்தனை அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை இருக்குது? 32. அப்போ 32 விட்டுருணும். 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லிட்டு 32 விட்டுருங்க. 32 விட்டுட்டிங்களா? அடுத்தது இந்த மாதிரி நடுவில் கோடு போட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை? 6. அப்போ 1 2 3 4 5 6 எண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது எத்தனை? 6. அப்போ 1 2 3 4 5 6. சரிங்களா? இந்த மாதிரி எண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? கோடு போட்டுக்கணும். அப்போ இங்கே 13 ஸ்பேஸ் விட்டுட்டு இங்கே பீரியட் அடிச்சிட்டிங்க. சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இங்கே இதெல்லாமே கவுண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டு 4 இருக்குது. ஃபுட்டு எத்தனை? ஃபுட்டை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். ஃபுட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். ஃபுட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா 4. அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு இதுக்கு டோட்டல் எத்தனை? 6. அப்போ 6 - 4 உங்களுக்கு என்ன? 2. எப்படி பிரிக்கலாம்? 1, 1ன்னு சொல்லி பிரிக்கலாமா? அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். ஓகே, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் ஃபியூவல் கவுண்ட் பண்ணுங்கள். ஃபியூவல் இங்கே எத்தனை இருக்குது? டோட்டல் 6. அப்போ 4 இருக்குது. 6 - 4 2. அதுக்கப்புறம் இதை நம்ம 1, 1ன்னு பிரிக்கலாம். அடுத்தது 10. கிளாத்திங் பிரிங்க. கிளாத்திங் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸுக்கான வேல்யூ 10. 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? அப்போ 10 - 8 நமக்கு 2 கிடைக்கும். நம்ம 1, 1ன்னு பிரிப்போம். சரிங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும். ஓகேவா? இது ஃபுல்லாக பிரிச்சிட்டிங்க. பிரித்து இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபுட் அடிக்கிறீங்க. இங்கே ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபியூல் அடிக்கிறீங்க. மிஷின் அப்படியே தள்ளிட்டே வந்து அதுக்கப்புறம் கிளாத்திங் அடிச்சிடுறீங்க. சரிங்களா? இதுக்கு நேரம் அடுத்தது இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இதை வந்து அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு இந்த இது அடிக்கணும். இப்போ 1983. இந்த 1983 எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸுக்கு நேரம் 1983 இருக்கா? 1 2 3 4. 4. இந்த டோட்டல் கவுண்ட்டு 4. அப்போ 6 - 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். 2 எப்படி பிரிக்கலாம்? 1, 1. அப்போ இங்கே ஒரு ஸ்பேஸ். அடுத்தது 1 2 3. அப்போ 946ன்னு இருக்குது. இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் 3. சரிங்களா? அப்போ இங்கே மேலே என்ன இருக்குது? 6. அப்போ 6 - 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6ல் 3 போச்சுன்னா மீதி 3. இது எப்படி பிரிக்கலாம்னா முன்னாடி வந்து அதிகமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். 3ன்னு வந்துச்சுன்னா முன்னாடி அதிகமாக வச்சுக்கணும். 2, 1ன்னு வச்சுக்கணும். பின்னாடி வந்து 1ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது 764. இந்த பாக்ஸில் 764ன்னு இருக்குது. இப்போ இது டோட்டல் கவுண்ட் 3, அங்கே வந்து 10 இருக்குது. அப்போ 10ல் நமக்கு 3 போச்சுன்னா எத்தனை? 7ன்னு கிடைக்கும். சரிங்களா? 10ல் 3 போச்சுன்னா 7. இது அப்போ முன்னாடி 4 பின்னாடி 3ன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். முன்னாடி அதிகமாக இருக்க மாதிரி பின்னாடி வந்து கம்மியாக இருக்க மாதிரி பிரிச்சிருப்பாங்க பாருங்கள். அப்போ இங்கே வந்து 4 3ன்னு வருமா? பாருங்கள், 1 2 3 4. அதுக்கப்புறம் 5வது பேஸ்லேருந்து 772 அடிச்சுட்டு பின்னாடி பாருங்கள் 1 2 3 ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அடிக்கணும். இங்கே வந்து முன்னாடி 2 விட்டுருப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி 1. ஏன்னா இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3. 6ல் 3 பேஷன் நமக்கு எத்தனை கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 2 பின்னாடி 1. அதே மாதிரி தான் இங்கே 4. அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் ஈஸியாக கால்குலேஷன் அடிக்கணும். அடுத்தது 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த லைன் அடிக்கணும். அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த லைனு, அடுத்து 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த லைன், அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த லைன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.